ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வீட்டிலே இருக்க பொருட்களை வச்சு எப்படி சூடான சுவையான வெங்காய போண்டா பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெங்காய போண்டா பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். முதல்ல வந்துட்டு கடலை மாவு 250 கிராம் எடுத்துக்கணும். அரிசி மாவு 100 கிராம் எடுத்துக்கணும். சோடா மாவு அது தேவையான அளவு. அப்புறம் பெரிய வெங்காயம் 4 எடுத்துக்கோங்க, அதை பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாவும் 4 எடுத்து அதை பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கருவேப்பிலை ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி 1 கைப்பிடி எடுத்துக்கோங்க. உப்பு உங்களுக்கு தேவைக்கேற்ப. ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அந்த பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க 250 கிராம் கடலை மாவையும் 100 கிராம் அரிசி மாவையும் அப்புறம் தேவைக்கேற்ப சோடா உப்பையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை எடுத்து அந்த மாவில் கலந்துக்குவோம். அதுக்கப்புறமா வெட்டி வச்சுருக்க பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை இது 3ஐயும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குவோம். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி பாமாயில் எடுத்துருக்கிறதுனால, பாமாயில் சாப்பிட்ற சில பேர்த்துக்கெல்லாம் தலைவலி தலைபாரம்லாம் இருக்கும். ஸோ அதனால் நான் ஒரு சின்ன எலுமிச்சைப்பழ சைஸுக்கு புளியும் ஒரு துண்டு இஞ்சியும் எடுத்து நல்லா தட்டி அந்த எண்ணெயில் போட்டிருக்கேன். போட்டு அது கருகிற வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா அதை தூக்கி நம்ம டஸ்ட்பினில் போட்டுருவோம். டஸ்ட்பினில் போட்ட பின்னாடி இதனால் என்ன ஒரு பயன்னா, நமக்கு தலைவலி தலைபாரம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்காது. அந்த எண்ணெயில் இருக்க கொழுப்பு தன்மையெல்லாம் அது எடுத்துரும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம போண்டா போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஈவினிங் டைமில் குழந்தைங்கள்லாம் ஸ்கூல் விட்டு வரும்போது இந்த மாதிரி போண்டாலாம் நம்ம போட்டு கொடுத்தோன்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளே ஒரு கப் காஃபி இந்த போண்டாவும் வச்சு சாப்பிடும்போது நமக்கே ஒரு நல்ல ஃபீல் ஆகும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து எப்படி நல்லா இருக்கா என்னங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வெளில வாங்கி சாப்பிட்றத விட இந்த மாதிரி ரெசிபிலாம் நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கும் நல்ல ஒரு ஆரோக்கியமாகவும் இருக்கும். நம்ம குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. போண்டா நல்லா செவந்துருச்சு. அதை நம்ம எண்ணெயிலேருந்து வடிகட்டி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுவோம். வாங்க போண்டா எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போண்டா எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். போண்டா பாருங்கள், நல்லா முறுமுறுன்னு சாஃப்டாக வந்திருக்கு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் ரெசிபீஸ்லாம் வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகணுன்னா மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.